ஒரே இதுதான்ப்பா. ரீ ரிலீஸ் மங்காத்தா ரிலீஸ் ஆக போகுதான் மே 1 இந்தியாவில் இல்லை, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஓவர்சீஸ் மட்டும்தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. கில்லி ரிலீஸ் ஆகி பிச்சின்னு ஓடினுது. எல்லோரும் வந்து தேங்க்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஆஷிஷ் வித்யார்த்தி, பிரகாஷ் ராஜ் 20 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு ஹிட்டு அப்படின்றது தளபதி படத்தால் மட்டும்தான் முடியும் அப்படின்ற மாதிரி தளபதி ஃபேன்ஸ் சொல்லிக்கிறாங்க. ஆனால் வந்து டேய், எங்கள் தலைப்படமாக அப்படி தான் வரம்பார் மங்காத்தா ஃபஸ்ட்டு மேவிலேருந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ட்டு போஸ்டர்லாம் வெளியிட்டுன ஒரே சோஷியல் மீடியாவில் விடாமுயற்சிக்கு இதை டேக் பண்ணி விட்டுனுக்கிறானுங்க பசங்க. எப்படியோ போங்கப்பா, கதை இல்லை தமிழில் அப்படின்ட்டு ஒரு பக்கம் கிரிட்டிக்ஸ் எல்லாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த பைல்வான் ரங்கநாதன், ஒரு ப்ளூ சட்டை மாறன், இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து கதை இல்லாதனால இவனுக்கு இந்த பழைய பட்டியை போட்டு ரிலீஸ் பண்ணி ஏதோ மக்களை ஏமாற்றினுக்கிறானுங்க, இவங்களுக்கெல்லாம் அறிவே கிடையாது அப்படின்ற மாதிரி பேசினுக்கிறானுங்க. பணம் வந்தால் போதும் இவங்களுக்கு வந்து அறிவே கிடையாது, இவனுக்கு மனசாட்சியே கிடையாது. எப்படி விஜயுடைய அந்த பாட்டு கொக்கரக்கோ அதுக்கு வந்து 2K கிட்ஸும் டான்ஸ் ஆடுறாங்க. அவனுங்க பிறந்து 4 வருஷம்தான் அந்த டைமில். அவங்க தான் வந்து இப்போது விஜயை கொண்டாடினுக்கிறாங்க. எப்போவுமே அப்படி தான்ப்பா. ஒரு ஆக்டர் வந்து அவருடைய பீரியடில் அவ்வளோ பெரிய ஸ்டாராக இல்லைனாலும் அதுக்கு அடுத்த காலகட்டம் வரும்போது அவர் வந்து வேறு லெவலுக்கு போயிடுவார். அந்த மாதிரி ஒரு இது தான் எனக்கு தோணுது இதை பார்க்கும்போது. வேறு லெவலில் ரிலீஸ் பண்ணி இந்த மாதிரி கலெக்ஷன் பார்த்துன்னு இருக்காங்க. ஆனால் டிக்கெட் ரேட்டெல்லாம் கம்மி. அந்த ஒரு வகையில் வந்து ஒரு கொண்டாட்டம் மாதிரி பலரும் வந்து போய் அதை என்ஜாய் பண்ணுறாங்க. ஒரு நல்ல விஷயந்தான். அதாவது ரொம்ப ஆன்டிக்கெல்லாம் ஆகலை. ரொம்ப ஆன்டிக் படம்லாம் இந்த மாதிரி ரிலீஸ் ஆகி இப்போ முரட்டுக்கால இல்லைன்னா பாயம்புலி இல்லை அந்த காலத்து எம்ஜிஆர் படங்கள், எங்கள் வீட்டு பிள்ளை, அதெல்லாம் ரிலீஸ் ஆகி இந்த மாதிரி சக்கப்போடு போடுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தோணலை. இது வந்து விஜய், அஜித் இந்த ஒரு ஹைப்புக்காக தான். அப்புறம் சூர்யாவது 1-2 படங்க அதுதான் அப்படி ஓடுமே தவிர எனக்கு ஒன்றும் தோணலை. இது வந்து பழைய படங்கள் எம்ஜிஆர் கதெல்லாம் வந்து இப்போ ஓடுமா அப்படின்ட்டு எனக்கு ஒன்றும் தோணலை. விஜய் டான்ஸை பார்த்தீங்களா? இப்போ பார்த்தா ரொம்ப காமெடியாக இருக்கும் அவருக்கு. ஆனால் அந்த டைமில் இந்த படத்தில் அப்படி போடுன்ற அந்த பாட்டு வந்து நார்த் இந்தியா பஞ்சாபிங்க அவங்க வரைக்கும் வந்து அது ஹிட் ஆச்சு. அடுத்தது இன்னொரு படமாக வரப்போது தான் தீனா. அதுவும் பயங்கர ஒரு மாசான படம் தான். நம்ம தலை அஜித் பார்க்கலாம். காதல் மன்னன் வேறு வரப்போகுதுன்றாங்க. இல்லை வந்துருச்சா தெரில எனக்கு கரெக்டாக. ஆனால் தீனா வரப்போகுது, மங்காத்தா வரப்போகுது, கில்லிக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து சக்கப்போடு போடணும்னு நினைக்கிறேன். எப்படி ஒரு ரிலீஸோ தமிழில் நல்ல கதைங்க இல்லைன்னு சொல்கிறது நான் சும்மா. இப்போ வந்து நிறைய படங்கள் நல்ல கதை எல்லாம் இருந்தது. போர்த்தொழில், அப்புறம் அந்த ஜெயிலர் கூட நல்லா தான் இருந்தது கதை. டாக்டர் மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. மார்க் ஆண்டனி அந்த மாதிரி, ஜிகர்தண்டா, XX, இந்த விஷால், இந்த லாரன்ஸ் எல்லாம் எடுக்கிறது தான் கொஞ்சம் புஷ்ஷுன்னு இருக்குது. அதெல்லாம் பார்க்கலாம்.